ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு சம்மர் சீரீஸோட எபிசோட் 4ல் தாங்க இருக்கோம். சம்மர்னால எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது மேங்கோ அண்ட் மாங்காய் தான். ஸோ அந்த மாங்காயை வச்சு நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிக்கிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிக்கிள்னால் ஒரு மாதம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். பட் இந்த ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக பண்ணி நீங்கள் ஜஸ்ட் சாப்பிட்றலாம். இப்போது உடனே நீங்கள் சாப்பிடணுன்னா கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபிக்காக நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா க்யூபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காய் கூடவே நம்ம ஒரு பொடி ஆட் பண்ணணும். இந்த பொடி ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிக்கிளோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறின மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் கடுகும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் தான். ஸோ இதை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது வெந்தயம் கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் கடுகு நல்லா பாப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதாவது கடுகு வெடிக்கும், வெந்தயமும் வெடிக்கும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த 2 ஐட்டம்ஸுமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போது மாங்காய் பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு மாங்காய் தோலோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோமாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா தோலோடு எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க க்யூபாக. இந்த மாதிரி சைஸில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். மாங்காய் ஆல்ரெடி புளிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் நான் தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது காரமும் இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வராது. அதனால இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலருக்காக. இப்போது எல்லா பீசஸ்லேயுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஐட்டம்ஸை மிக்சியில் நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க. பவுடரை அரைச்சதுக்கப்புறமா அதை கொண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிடலாம். இப்போது இந்த பவுடரையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கில் அரிசி பருப்பு சாதம், கர்ட் ரைஸ், இல்லை இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இவ்வளோ இருக்குது. இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் மாங்காய் எடுத்திங்கன்னா அதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பவுடரில் ஆட் பண்ணிட்டோம், இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே ஆட் பண்ண உடனே 2மே நல்லா பாப் ஆகுறதுங்கனால நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த தாளிப்பையும் எடுத்து அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்கும் போது பிக்கிளோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக தான். இப்போ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எல்லா ரெசிபீஸ்க்குமே பெருங்காயத்தூள்லாம் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். பட் இந்த ரெசிபிக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது டைஜஷனுக்காக தான். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம 5 இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ள இந்த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். ஸோ யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காகவும் சம்மர் சீரீஸ்க்காகவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்டேட்லேயே இருங்க. டாட்டா, பாய் பாய்.